ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரெட் ரோல். மட்டன் கீமா வச்சு இந்த பிரெட் ரோல் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி, எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி. கொஞ்சம் வேலை இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள ஸ்டஃபிங் எப்படி இருக்குது பாருங்கள். க்ரீன் மசாலா போடு, க்ரீன் சட்னி போடுறதால உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து 250 கிராம் சிக்கன், அதாவது மட்டன் வந்து போன்லெஸ் மட்டன் வாங்கி நீங்கள் மிக்சிலே ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. கடாய் வைங்க. கடாய் வச்சுட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 நல்லா பொரிய விடுங்க. கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடுங்க. பொடியாக நறுக்கிய வெங்காயம் போடுங்க. ஒரு வெங்காயம் போதும். நல்லா வெங்காயம் நல்லா வதக்க விடுங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அதையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போடுங்க. பொடியாக நறுக்கி ஒரு தக்காளி போடுங்க. அதையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா எல்லாமே நல்லா வதங்கணும். ஒவ்வொரு பொருள் போட்டதுக்கப்புறம் நம்ம கிண்டி விடணும். இப்போ வந்து க்ரீன் சட்னி இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு க்ரீன் சட்னி இல்லைன்னா பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் நிறைய போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா எல்லாம் அரை டீஸ்பூன் போடுங்க. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போடுங்க. கொத்தமல்லி தூள் வந்து 1 டீஸ்பூன் போடுங்க. நல்லா போட்டு கிளறி விடுங்க. இப்போ வந்து மட்டன் போடுங்க. மட்டன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க மட்டனை. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. உங்களுக்கு மட்டன் அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள். மூடி வச்சு வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். நல்லா மட்டன் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். இந்த சமயத்தில் வந்து இதில் வந்து பச்சை பட்டாணி கொஞ்சம் போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி போட்டுக்கோங்க. ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் உருளைக்கிழங்கு கண்டிப்பாக போடுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. குடமிளகா போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடமிளகா போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றுற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டஃபிங்கை நீங்கள் காலையில் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் சாயங்காலம் பசங்க வர நேரத்தில் நீங்கள் பிரெட் மட்டன் ரோல் பண்ணிடலாம். இதை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், காலையில் மத்தியானத்துக்கு சாயங்காலத்துக்கு பசங்க டிஃபன் வர சாப்பிட போகலாம். கார்னர்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி வச்சு 4 பக்கம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வந்து முதல்ல இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு லேசாக நல்லா மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்டஃபிங்கை உள்ளே வைங்க. நீங்கள் ரோல் பண்ணணுன்னு பார்க்க வேண்டாம், ஃபோல்டு பண்ணி விடுங்க. ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெட் எல்லாம் பிஞ்சு போயிடும். இது மாதிரி ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெட் ஜாஸ்தி போயாது. அப்படியுமே சில நேரத்தில் பிஞ்சு தான் போகும். அது ஒரு பிஞ்சாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு முட்டையில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது சரியாயிடும். இப்போ வந்து 2 முட்டை அடைச்சி வச்சுக்கோங்க. நல்லா டிப் பண்ணி எடுங்க. ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் ப்ரெட், உங்கள்கிட்ட ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைனா ஃப்ரெஷ் ப்ரெட்டை மிக்சியில் நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ பொரிச்சிக்கலாம். இது டீப் ஃப்ரை தான் பண்ணணும். உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ எடுத்து பொரிச்சிக்கோங்க பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் நமக்கு எதுவுமே வேண்டாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.